ஹாய். ஹாய். இன்னைக்கு வந்து 3 ஃபேமிலிஸ் வந்து வராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து காலையிலேயே வந்து கனி அண்ட் விஜி அவங்க 2 பசங்க அவங்கலாம் வந்துட்டாங்க. அது நம்ம வந்து ஒரு ஆக்சுவலா பார்க்காதவங்களுக்கு இன்னைக்கு காலையில இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவா அத போடல. 2வது ப்ரோமோவா அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு ப்ரோமோவா இத வந்து போட்டாங்க. பட் ரொம்ப லேட்டு இந்த 2வது ப்ரோமோ. அதோட சாண்ட்ராவோடத திருப்பி இல்ல போட்டு வச்சிருக்காங்க. சாண்ட்ராவோடத ஏங்க யூடியூப்ல திருப்பி திருப்பி போட்டு வச்சிருக்கீங்க? அதாவது வீடியோ எல்லாமே கோளாறு, உள்ள எல்லாமே கோளாறுனா வர வர ப்ரோமோலயும் கோளாறு போல இருக்குது. நேத்து வந்து போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பழைய ஆளாகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க அது ப்ரோமோவா கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணிக்கு தான் நீங்க வந்து போட வேண்டியதை இன்னைக்கு போட்டாங்க போல இருக்குது. 12 மணிக்கு வேலை இல்லாம 3 ப்ரோமோ. பார்வதி பார்வதி பார்வதி. ஆமா. இப்ப அதுக்கு பதிலா இப்ப சாண்ட்ராவோடது நேத்து வந்துச்சு. திருப்பியும் வந்து போடுறாங்க. சோ என்ன கணக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து வினோத் ஒரே ஒரு ஃபேமிலி அனுப்பிருக்கணும். 2 அனுப்பிருக்கலாம்ல. 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆமா. அனுப்பிருக்கலாம். அனுப்பல. இப்ப வந்து இவங்க அவங்க பேர் என்ன? கனி. இல்ல வினோத்தோட ஃபேமிலி வந்து நைட் வராங்க. அதுக்கு நடுவுல கொஞ்ச நேரத்துல ஐ கெஸ் சபரி வீட்ல இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால எல்லாம் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அது தீபக்கு மட்டும் தான் அனுப்பிச்சாங்க காலங்காத்தால. அது தூங்கும் போதே அவர் கனவு கண்டெல்லாம் சொன்னாரு. அது வந்து காலை இது வந்து யூசுவலா காலையில எழுப்ப பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு பிளசன்ட்டா இருக்கும். ஆனா கனி ரொம்ப மோசமா இருந்தாங்கங்க. அவங்க இப்பதான் கொஞ்சமா க்ரூம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சுத்தமா க்ரூம்டா இல்ல. அதுதான் சொன்னாங்க. விஜி சொன்னாங்க. எல்லாரும் பாரு அரோரா எல்லாரும் பாரு எவ்வளவு பிளசன்ட்டா அரோரால புடவை கட்டிக்கிட்டு. அதாவது மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து வேலையே இல்லாத மாதிரி இவங்க ஒருத்தவங்க தான் வேலையே செய்யற மாதிரி. ஆனா திவ்யா சொன்னாங்க இப்பதான் சமைச்சிட்டு அவங்க இப்ப போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தா கூட எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. அது வினோத்லாம் வந்து காலைல இருந்து நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. என்னோட வீட்ல இருந்து வராங்க. அது வரைக்கும் நல்ல வேலை வீட்ல இருந்து அனுப்பிடுறீங்க. இல்லன்னா ஒரு வாரம் பூரா வேலை பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப கூட வந்து மட்டும் இல்ல சாமா கழுவுறது ஓவரா இருக்கும். தாங்க முடியாது. அப்புறமா இது வந்து இப்ப ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி அவங்க வைஃப் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு பார்த்தா தெரியும். அது ஓகே இல்ல எனக்கு வந்து ஃபேமிலிஸா அவங்க வரும்போது அந்த ஒரு தெளிவா அவங்க வரும்போது நல்லா இருக்கு. இப்ப சபரி வீட்ல இருந்து ப்ரோமோ வரல. எனக்கு தெரிஞ்சு 3வது ப்ரோமோ தெரிஞ்சு சபரி வீட்டுக்காக வருமோ என்னவோ. இதுக்கு நல்ல ஒரு சண்டை வேற இருக்கு. இந்த லூப்பு அப்புறம் வந்து ரீவைண்ட் பாஸ் இதுல எல்லாம் வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் சண்டை. இல்ல விக்ரம்க்கும் பார்வதிக்கும் இல்ல. பார்வதிக்கு எதை பண்ணாலும் பிரச்சனை தான். இப்ப அதாவது ஜாலி மூட்ல இருக்கிற வீட்டை ஒரு ஒரு கயாஸ் ஆக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வேற நேத்து அவங்க சொல்றாங்க அப்படியே நேச்சரா நம்மளோட அப்படியே நம்ம திவாகரோட தங்கச்சி அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேற வந்து இது பாத்தீங்களா கமருதீனுக்கு வந்து தலையில ஒரு கொண்டை போட்டு அது வந்து இவங்க தலையில ஏதோ தண்ணி வச்சு ஏதோ வாட்டர் பாக்கெட் மாதிரி விக்கிறாங்க. அந்த ஆமா அது ஏதோ மூஞ்சில வந்து ஊத்திடுது போல இருக்காது. இவங்க தான் மேக்கப்னாலே ரொம்ப இது பண்ணுவாங்க. ரெண்டாவது அது ஒரு சண்டை அதுக்கு வேற வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாமே எங்கன்னா இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்லயே போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னன்னா இதுல வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா சாண்ட்ராவோட டாட்டர்ஸ் வந்திருந்தாங்க. நல்ல வைபா இருந்தது. அந்த பசங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய பேர் போட்டிருந்தாங்க கொஞ்சம் கூட மரியாதையாவே வளர்க்கல. சபரியை போய் சபரின்னு கூப்பிடுது. இப்போ எல்லாருக்கும் பேர் சொல்லி கூப்பிடுது. ஒரு அங்கிள் அப்படி இவங்களும் அதை வந்து மாத்தியே சொல்லலை. அங்கிள்னு சொல்லு அப்படிலாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. சரி ஓகே அவங்க வேற ஒரு இதுல இருந்தாங்க. இங்க அது இருந்துச்சு அது ஓகே. இதுல வந்துட்டு பார்வதி சாண்ட்ரா மொத்த வீடும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கு. அந்த வீட்டுல அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா சாண்ட்ரா அமித் அப்புறமா கமருதீன் பார்வதி 4 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்வதி சொல்றாங்க என்கிட்ட அந்த பொண்ணுக்கு தானா வருது அந்த உன் பசங்க. ஆனா அவங்கள வலிச்சு இழுத்து வைக்குது. குழந்தைக்கு கூட தெரியுது யார்கிட்ட போகணும்னு. அதே மாதிரி சபரியெல்லாம் பார்த்து நீ எல்லாம் ஒரு கேவலமானவன் கெட்டவன் அப்படின்னு மனசுல அதுக்கு பதியுது பாரு. இதுதான் குழந்தைங்க. அதாவது இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. வீட்டுல என்ன பேசுறாங்களோ அதுதான் நமக்கு. அப்போ அந்த பசங்க 2 பேரும் கமருதீனையும் பார்வதியும் பார்த்துட்டு 2 பேரும் இவங்க 2 பேரும் அப்படின்னுச்சு. அப்ப அதுக்கு மீறிச்சாங்க. அப்ப வந்து அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கே. அந்த கதையை அங்க போய் எங்க பேசல. இன்டென்ஷனான பசங்க இல்ல அவங்களுக்கு புரியுது பாத்தீங்களா. அவங்க சாண்ட்ராவும் இருந்தாங்க. அவங்க தான் சிரிச்சாங்க கூட. 3 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த கதையும் பேசல. அப்ப குழந்தைங்களுக்கு எது உங்க மனசுல பதியும்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. எவ்வளவு நீ கேவலமா பண்ணிட்டு இருக்கன்னு ஊருக்கே தெரியுது. இது குழந்தைங்களுக்கு வந்து தெரியாதுங்க. இது கரெக்ட் இது தப்புன்னு தெரியாது. சொல்லி கொடுக்கறத வச்சுதான் எல்லாரும் பேசும்போது இவங்க கேட்டவங்க இவங்க கேவலமா. இப்ப அந்த வீட்டுல என்ன இருக்கும் சாண்ட்ராவுக்கு வந்து இருக்கும்போது என்ன இருக்கும் உங்க மம்மி கூட வந்து சாண்ட்ரா கூட திவ்யா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. திவ்யா கிட்டவ திவ்யா சண்டை போட்டே இருக்கா. நீதான் எப்பயுமே மம்மி கூட சண்டை போட்டுட்டே இருக்கா அப்படின்னு. அதான் உன் மம்மி என் கூட சண்டை போடுறாங்களா நான் அவங்க கூட போடுறேன். சின்ன குழந்தைங்க அதோட மம்மி அது. ஆமா அதே மாதிரி இருந்தாலும் நான் எவ்வளவு பெரிய கேடு கட்டவளா இருந்தாலும் என் கூட ஒரு குழந்தை யாராவது சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஏன் இங்க கூட பிரியங்காவும்
தாமரையும் வந்தாங்களே ஆ, பிரியங்காவை பார்த்து அந்த பையன் அவ்வளவு பெரிய வளர்ந்த பையன் தான் ஆமா. அவன் சொன்னானே ம். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவோட சண்டை பண்ணிருக்கீங்க உனக்கு வாய் இவ்வளவு இது ஐயோ, நிஜமா வந்து தாமரையோட அப்புறமா எல்லாத்தையும் போட்டு உடைச்சானாமே அங்க இருக்கு இந்த சாண்டா கிளாஸ் அது இது ஆமா, ஆமா, அதெல்லாம் வந்து கிளிப்ஸ்ல கூட நான் பார்த்தேன். இந்த இதுல வந்து ஒழுங்கா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப சபரிய வந்து இவங்க அடிக்கணும் அது பண்ணணும்னு திவ்யா சொன்னாங்க. அப்படி இல்ல, சபரி மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சபரி மாமா ஒரு கேம்ல அப்படியா தெரியாம நடந்துச்சு, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் குழந்தைங்க கிட்ட என்னதான் பெருசா இருந்தாலுமேங்க அவங்க கிட்ட நீங்க அந்த மனசுல அந்த வெஞ்சன்ஸை வளர்க்க கூடாது. இத சொன்னோடனே அதுக்கு புரிஞ்சுக்கும். அது நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்குல்ல, ஓ இவன் நல்லவன் தான் போல இருக்கு அப்படின்னு மனசுல தோணுது. இன்னொரு விஷயம் இதுல வந்து திவ்யா சொன்னாங்க, நானும் தான் பார்த்தேன். 5 நாள்ல மம்மி வந்துட போறாங்க, கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5. எவ்வளவு கேவலமா நினைச்சேன் நான். இது அவங்க சொன்னோட எல்லாருக்கும் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. இப்போ அதான் கானா வினோத் வந்து கழுத புலி அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட் வந்து கழுத புலி அது வந்து இது கடல், ஆமா கடல் ஒரு இது கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நல்லா வந்து தோசை தின்னி அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நல்லா உருண்டுகிட்டே போன்னு சொன்னாலும் நம்ம ரொம்ப ஜாலியா எடுத்துப்போம். பட் இதே வந்து இவரை ஏதாவது சொல்லிட்டா இவன் கேஸ்ட் பாக்குறான், தராதரம் பாக்குறான், இவன் வந்து காக்கா சொல்லிட்டாங்க, தராதரான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. அப்ப நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது வரைக்கும் திவ்யா அவரோட காஸ்ட பத்தியோ கலரை பத்தியோ அவரோட கிளாஸ பத்தியோ சொன்னதே கிடையாது. ஆனா எல்லாரும் டேக் பண்றது என்ன, ட்ரைனேஜ் திவ்யா, கிளாசிஸ்ட் இல்ல காஸ்டிஸ்ட் இல்ல எலிட்டிஸ்ட். எலிட்டிஸ்ட் பிஹேவியர் இவங்களை விட அவங்கதான், சாண்ட்ரா தான் ரொம்ப பாக்குறதே. இன்னும் சொல்ல போனா கானா வினோத்ல ரொம்பவே எலிட் பிஹேவியர் திடீர்னு காட்டுவாரு சில பேர்கிட்ட. நான் தான் அறிவாளி. நான் இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப அன்ஹைஜீனிக், நான் ஹைஜீனிக்ன்றத காட்டுவாருன்ற நான் சொல்லணும்னு வந்தேன். அவர் வந்து இப்ப திவ்யாவை சொல்லுவா தெரியுமா, அவ வாய புடுங்குறா, வாய புடுங்கி சண்டை வலிக்கிறா, அவ ஊந்துறாத, அது வாய புடுங்கி சண்டை வலிக்கிறா. நான் என்ன சொல்றேன், இதையே அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். திவாகர்னு ஒரு ஆளு தான், அந்த ஆளு கேவலமானவன் தான், நாங்களும் ஒத்துக்கிறோம். அந்த ஆளு கிட்ட வாய புடுங்குனது யாரு? இவருதான். அதெல்லாம் எப்படி மறந்து சொன்னாங்க. நீங்க அதை செஞ்சது கரெக்ட்டா? உங்ககிட்ட அவங்க செய்யறது என்ன தப்பு இருக்கு? நான் அதுதான் சொல்றேன். அதாவது இந்த வீடே அதாங்க, உங்க வாயை நோண்டணும், நீங்க உங்களோட தராதரத்தை வெளியில காட்டணும். தராதரம் மெயினா என்ன, வாயில வர வேர்ட்ஸ். அதான் என்ன இதுல மெயினா இருக்கு தெரியுமா? எப்படி கானா வினோதோ அதேதான் திவ்யா. சேம் ஈகோ, சேம் கோவம். இல்ல கமுதி நான் சொல்ல மாட்டேன். சேம் ஈகோ, சேம் கோவம், அடுத்தவர்கள் சொல்றத காதுலயே வாங்காத ஒரு தன்மை, இதெல்லாம் வந்து கமருதீனுக்கு இருக்கு. கமருதீனுக்கு வந்து காதுல வாங்குவாரு. அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. இவங்க 2 பேருமே இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கிற ஒண்ணு. என்னன்னா கானா வினோத்துக்கு கொஞ்சம் நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கனாலும் கெட்ட வார்த்தையா கேவலமா ஒருத்தோட கேரக்டர் அசாசினேட் ஈஸியா பண்ணிடுறதோ, இல்ல ஒரு ஜாலியா சொல்றதே நிறைய வார்த்தை வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்ல அவர் மோஸ்ட்லி பேசுறதெல்லாம் வேர்ட்ஸ் தான் அடுத்தவங்க. அதுதான் வந்து இவருக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தவிர்த்து இவங்க 2 பேருக்கும் ஒரே கோபம், ஒரே இது. ஏன்னா நியாயமானதுக்குலாம் இவர் நிக்க மாட்டாரு, அதுவும் இருக்கு. அது அவங்க வந்து நிப்பாங்க, அது யாருக்கா இருந்தாலும். அது ஒரு குறையாவுமே நம்ம அவங்களுக்கு சொல்றோம். எதுக்கு எல்லாரோட பிரச்சனைக்கும் நீ உள்ள போற சொல்ற பிஆர்ன்றீங்கல்ல. இப்போ நம்ம ஒரு பேஜ் ட்விட்டர்ல போய் பார்த்தா ஒரு இது திவ்யாக்கு வந்ததுன்னா, ஒரு 4 வந்து பார்வதிக்கு வந்ததுன்னா, ஒரு 50 பேஜ் வந்து கானா வினோத்துக்கு வருது. இதை விட பிஆர் வேற யார் வேணும்? அப்படி என்ன இந்த வீட்டுல அவர் பண்ணிட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. அதான் சொல்றேன், அங்க காக்கான்னு ஒரு வார்த்தை எல்லா யூடியூபர்ஸுமே அதை சொல்லிட்டாங்க. அதாவது அட்வைசர் அரோரா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்துட்டு இவங்க சொன்னாங்க காண்டாகும் கனி அப்படின்னாங்க அரோரா. அப்ப அது கான்றது வந்து கானா வினோத் தானே கரெக்டா வருதுன்னு இவங்க சொன்னாங்க. காண்டாகும் கானா வினோத் அப்படின்னு அவங்க சொன்னப்ப கான்றது தமிழ்ல காக்கா தானே சொல்றேன். நீங்க வந்து அவங்கள क्वेश्चन பண்றீங்க கரெக்ட். அப்ப क्वेश्चन பண்ணும்போது அந்த வீடியோ ஃபுல்லா எடுத்து போடுங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் ட்ரிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்களா, ஒவ்வொருத்துக்கும் சின்ன சின்ன. ஆனா மென்டல் பீஸ் இருக்கணும்னா நீங்க வெறும் அந்த ஷோ மட்டும் பார்த்துட்டு போலாம். நம்ம எல்லாம் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல, ஷோ பாக்குறதே பிபி ஆகுது, ஷோ பாக்குறதே பிபி ஆகுதுன்னு. இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூபோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராமுக்கோ போனீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போடுறது டப்புன்னு வராது, டைம் ஆகும். அது கொஞ்சம் என்ன சொல்றது, தனிஞ்சு எல்லாத்தையும் அந்த போஸ்ட்லயே சொல்லிடுற மாதிரி வந்து போடுவாங்க. பட் ட்விட்டர் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ட்விட்டரோ த்ரெட்ஸோ எல்லாமே நீங்க டைப் பண்ணி அப்படியே போட்டுடலாம், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி. சோ அதுல நீங்க வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. அப்ப அதுதான் ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு அந்த ஹாட்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது உங்க மைண்ட்ல வந்து அது ஒரு கோவம் தான் இருக்கும். அப்ப அந்த பர்சனை எப்படி நம்ம அட்டாக் பண்ணலாம், எப்படி நம்ம கேவலமா பேசலாம், நம்ம அவங்களை வந்து எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளால சொல்ல முடியும். அசிங்கமான விஷயங்கள் பண்ணும்போது அசிங்கமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி கூட சொல்லுங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ணாதப்போ உங்களோட வன்மத்துக்காக நீங்க சொல்றீங்கன்னா அது ஜஸ்ட் ஷோஸ் ஹூ யூ ஆர், அவ்வளவுதான். ஏன்னா ஏன் இது ரொம்ப இதா இருக்குன்னா, நம்ம ட்விட்டர் பக்கம் போகும்போது ரியல் பீப்புள நம்மளால பார்க்க முடியல. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ரியல் பீப்புளா இருக்காங்க. மத்தவங்களுக்கு பேரு பின்னாடி இருக்காங்க, அந்த பேர் கூட அவங்க பேர் கிடையாது.
ஏதோ வித்தியாசமா பேரு. இப்ப நாங்க கூட GKS கிரியேஷன்ஸ்னு வருவோம். இதுல எல்லாத்துலயுமே எங்க லெட்டர்ஸ் எங்க பேர் இருக்கே தவிர்த்து அங்க நாங்க இல்ல. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னால இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஃபேஸ போட முடியும். கரெக்ட். அந்த ட்விட்டர்ல என்னன்னா என் கருத்துக்கள் நான் சொல்றேன். ஆனா என்னோட முகத்துக்காகவோ இல்ல இதுக்கோ என்ன அட்டாக் பண்ணிடுவாங்கன்றதுக்காகவே எல்லாருமே அதை மூடி மறைச்சு பேச வேண்டியதா இருக்கு. அட்டாக் பண்றவங்களும் மூடி மறைச்சிருக்காங்க, அட்டாக் பண்ணப்படுறவங்களும் மூடி மறைச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸா தான் ட்விட்டரை நான் பாக்குறேன்றதுனால எனக்கு அந்த சைடே பேச வேண்டாம். எனக்கு மெயினா வந்து சொல்லணும் அப்படின்றது அங்க வந்து அந்த காகான்ற விஷயத்த அவங்க பெருசாக்குனதும் ஒரு இது அதுக்கு வந்து நிறைய பேரோட பதில்கள் அதெல்லாம் வந்ததுதான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு விஷயமா வந்து பட்டுச்சு. ஏன்னா வினோத்தை நிறைய இடத்துல வந்து தப்பா மீன் பண்ணாம பேசியிருப்பாரு. அப்ப அவங்க தப்பா மீன் பண்றாங்கன்னு சொல்லும்போது தப்பு. கனியும் அதே மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்ப கனிய பேசுறதும் தப்பு. யாருமே ரொம்ப இன்டென்ஷனா நிறைய விஷயத்த சொல்றது கிடையாது. ஆனா ஒரு கோவத்துல சொல்றாங்கல்ல அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஜாலியா சொல்ற சில விஷயங்கள்ல வந்து அது தப்பா இருந்ததுன்னா நம்ம சுட்டி காட்டணும். முழுசா பாக்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது. இவங்க எப்படின்னா ஜாலியா இருந்த அவங்க அவங்க சொல்றதே ஏதோ 1-2 தான் இருக்கும். சோ அது எதையுமே விடாம வெளியில சொல்லிடணும். இப்ப பார்வதி பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் ஏடா கூடமா தான் பேசுறாங்க அவங்க முக்காவாசி. அது அவங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அதுதான் வெளியில கூட போடுறாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு ஆர்டிகல் மாதிரி ஒண்ணு படிச்சேன். அதுல அவங்க போட்டிருந்தாங்க, பார்வதிக்கு ஒண்ணும் தெரியாதா, பார்வதி குழந்தையா, பார்வதியோட வீடியோஸை போய் பாருங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, அவங்க எப்படிலாம் அவங்களோட இது அவங்களோட சுயநலமா சாரி அவங்களோட திங்கிங் வந்து எவ்வளவு ப்ராட் திங்கிங் அப்படி தெரியுது. அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ, வெளிநாட்டுல போகும்போது அவங்களோட உடைகளோ, அவங்களோட பேச்சுக்களோ ரொம்ப ஒரு மாதிரியான பேச்சுக்கள் யூஸ் பண்ணி அவங்க வீடியோஸ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களோட ஆளுமை திறன். நான் இப்படிதான்டா, நீங்க யாரா என்ன கேள்வி கேட்கறது. இப்படிப்பட்ட பொண்ணு அம்மாவை எதிர்பார்த்து தன்னோட மேரேஜ் ப்ரொபோசல அம்மாவை எதிர்பார்த்து ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குது. அதுவும் அவங்க சின்ன வயசு இல்ல, சின்ன வயசோ பெரிய வயசோ இல்ல அவங்க பார்வதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்ல, அது மட்டும் இல்ல, சின்ன பொண்ணா இருந்தா வீட்டுல இப்படி யோசிப்பாங்க அப்படி யோசிப்பாங்கன்ற ஒரு இதாவது இருக்கு. இவங்களே இவங்க வீடியோல வந்து சொல்லிட்டாங்க, எங்க அம்மா வந்து நான் எப்படிப்பட்ட ஆளை வேணா நான் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கவங்க இவங்க பயப்படுறாங்க அப்படின்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவே ஒரு விதமான டிராப் கம்ருதீனுக்கு. ஆனா இவரை விட பயங்கரமான ஆமா. சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது பாம்பின் கால் பாம்பறியும்ன்ற மாதிரி கரெக்டான எப்படா ஃப்ரீ டாஸ்க்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அமித் கிட்ட வினோத் கிட்ட பேசி அதுல வேற இவங்க நடுவுல வந்து இத வேற சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு கண்டென்ட்ன்ற மாதிரி அமித் கிட்டயும் சாண்ட்ராட்டையும் போட்டதுனால வந்து வேணா இதெல்லாம் சரி. இன்னொன்னு வந்து இல்ல இத சொல்லிடுறேன். அது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவரு என்ன ரொம்ப வந்து தெளிவாயிட்டாரு. இவ வந்து ஏதோ ஒண்ணு போட்டு நம்மள ட்ராப் பண்ணி நம்மள காலி பண்ண பாக்குறா. இங்க வந்துட்டு நம்மள அடிக்கிறதும் அவமானப்படுத்துறதும் இதை வச்சு அவன் நேம் வாங்குறதும் அவன் டைட்டில் வின் பண்ணணும். நான் அதெல்லாம் இல்ல அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் வந்து மேல வந்துடணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கு இவர் ஒரு சரியான ஒரு முட்டுக்கடையை போட்டாரு. நான் எதுவுமே கிடையாது, எல்லாமே நீதான். அடிச்சாலும் மோச்சாலும் நீதான் அந்த தப்பு பண்ண. அப்ப உன் வீட்டுல இருந்து வர்றவங்க பண்றதெல்லாம் நீதான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நான் மட்டும் அதுல பொறுப்பு கிடையாது. வேணும்னா 2 பேரையும் திட்டுட்டோம். அப்ப தப்பு பண்ணது 2 பேருமே இருக்கட்டும். அவ்வளவுதான். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். யாரோ வந்து ஒரு அப்டேட் கூட போட்டிருந்தாங்க, இன்னைக்கு பார்வதியோட வீட்டுல வந்திருப்பாங்கன்னு. எனக்கு அப்பவே தெரிஞ்சது இதெல்லாம் வந்து 24 hours ஒருத்தவங்க தங்க போறாங்கன்னா அவங்க லாஸ்டா வர்ற ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. லாஸ்டா வர்றவங்க தான் அந்த 24 hours இருந்துட்டு அவங்க கிளம்ப முடியும். இல்ல அன்னைக்கு காலையில வருவாங்க, கடைசி நாளோட காலையில வருவாங்க. அவங்க நடுவுல எல்லாம் வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸையும் பாத்துக்கிட்டே இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. சோ அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பார்வதி வீட்டுல இருந்து வரவங்க தான் லாஸ்டா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லன்னா அந்த நாளோட ஸ்டார்ட்ல இருப்பாங்க. இதுதான். சோ ஒவ்வொரு வீட்ல இருந்தும் 3 பேரா வராங்க. இது வந்து போன வாட்டி ஃபேமிலி வந்து அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படிலாம் இருந்தது. இங்க ஃபேமிலிக்கே வந்து எல்லா நாளையும் வச்சிருக்காங்க. பசங்களா வர்றது ஒரு செக்ஷன் மாதிரி வந்தது. பசங்களா? சின்ன குழந்தைங்களா? அது ஃபேமிலியே அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. நான் இதுல சொல்றேன் அர்ச்சனா சீசன். ஆமாமா, பூர்ணிமாவோட ஃபேமிலிக்காகவே வந்து வந்தாங்க. ரெண்டாவது ஃபேமிலி நான் மெம்பரா வந்தாங்க, குழந்தைங்களுக்காகன்ட்டு இல்ல. அதான் ரெண்டாவது ஃபேமிலி தான். அண்ணன் பசங்க தனியா ஒண்ணு வந்தாங்க. அதெல்லாம் என்னது, அதெல்லாம் ஒரு வித்தியாசம். அதாமா 2 சொல்றேன், 2 வந்தாங்க. ஒரு வீட்ல இருந்து 2 வந்தாங்க. சரி, அது வந்து ஃபேமிலி மெம்பரே 2 வாட்டி வர்றதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு வர்றதோ ஏதோ ஒன்று. பட் இதுல 1 வர வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த வாட்டி தான் இது இவ்வளவு மொக்கையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 ஃபேமிலி வராங்க, சபரி வீட்டுல, கனி வீட்டுல, வினோத் வீட்டுல. அப்போ அதே மாதிரியே நாளைக்கு ஒரு 3 ஃபேமிலி வந்ததுன்னா கூட அப்ப கூட 6-7 ஃபேமிலி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த நாளுக்கு பார்வதி வீட்டுல வர்றது அது ரொம்ப மொக்கையா இல்ல? ஒரு 3 நாள்ல ஃபேமிலி எல்லாம் வந்து முடிச்சிருவாங்க. அந்த 4வது நாள் 4வது 5வது நாள்ல ஃபேமிலி வரும், இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது இல்ல இங்கன்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நடந்தது. சோ ஒரு ஃபைட் பார்க்க போறோம். கனி இது முடிஞ்சிருச்சு.
கனி வீட்ல விஜி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் பெருசா சொல்லல. பட் நீ தனித்துவமா தெரியல, அந்த 1 hour எபிசோடு தான் எல்லாருமே பாக்குறாங்கன்ற போது அதுல வர்ற அளவுக்கு உன் கண்டென்ட் எதுவும் இல்ல, உன் கண்டென்ட் எல்லாமே லைவ்ல போறதுலயே தான் இருக்கு. சோ நீ 1 hourல வர்றதுக்கான அளவுக்கு நீ அங்க தெரியல அப்படின்றதையும், எப்ப பாரு போய் விக்ரம் கூடயும் சபரி கூடயும் நீ உட்கார்ந்துட்டு இருக்க, மத்தவங்க கூடயும் அந்த ஒரு இது இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நீ இதுதான் நீனா ஊடு டைட்டில் பத்திலாம் நீ யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. மத்தவங்களுக்கும் வந்து அவங்க நிறைய அவங்க எபிசோட பார்த்தாங்களானே தெரியல. சாண்ட்ரா கிழவின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அதை கேட்கறதுக்கு இவங்க யாருமே வரல. எனக்கு என்னமோ டாடி சொன்ன மாதிரி இந்த அக்யூசேஷன்ல கேட்கவே மாட்டாங்க பொழுது திவ்யா வீட்ல இருந்து. இது எதுவுமே நடக்காது போல இருக்கு. மொத்த பேருமே அடிக்கணும்னா அங்க சாண்ட்ரா தான். ஒருவேளை சாண்ட்ரா நம்மளாம் போய் அடிச்சு அவங்க டைட்டில் வின்னர் ஆயிட போறாங்கன்னு எல்லாருமே அமைதியாயிடுறாங்களா? எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னே புரியல. யாருமே வாய் தரக்காம போனா அப்புறம் இதுக்கு ஒரு எண்டு இல்ல. நம்ம சொன்னோம் கனி வீட்ல இருந்து விஜி வரணும், விஜி 24 hours இருக்கணும், எல்லாத்தையும் கீழ்ச்சி ஒண்ணு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கே ஒண்ணுமே பண்ணல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கலங்க. அவங்க கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பட்டும் படாம தொட்டும் தொடாம பேசிட்டாங்க. எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லாம இருக்கு. சோ அவ்வளவுதான் வந்து இன்னைக்கு அது இல்லையா உள்ளாங்க. அதே மாதிரி நேத்து நைட்டு திவ்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேவலமா ஒண்ணு வாயை திறந்து திவ்யாவை சொன்னாங்க. திவ்யாவை பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதாவது எல்லாரும் சேர்ந்து அவங்க இங்க ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்க ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி ஒண்ணு முடிப்பாங்க. இது அமித்லாம் இருக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க இங்க ஒரு நெருப்பு பத்தி எரியும், இன்னொரு இடத்துல கொளுத்துவாங்க அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எரிஞ்சுட்டே இருக்கட்டும், இன்னொன்னு நான் கொளுத்துறேன்னு அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் அதுதான் நினைச்சேன். அது பார்வதி பண்ற வேலை. பார்வதி அதாவது இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பண்ற வேலையும் திவ்யா பண்றாங்க. அப்ப அவங்க மல்டி டாஸ்கர் தானே. அதான் அவன் கை தட்ட சொன்னாரு விஜய். எல்லாரோட ஒருத்தர் ஓவர்டேக் பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் வந்து அத முறியடிக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து திங்க் பண்றாங்க பாரு. அது வந்து பெரிய விஷயம். இப்போ அங்க கானா வினோத் அங்க இருக்காரு. அவர் வந்து அந்த பாட்டு பாடுறதையோ இல்ல என்டர்டெயின்மெண்டோ என்னவோ அது இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை வச்சு ஆமா அதெல்லாம் வச்சு அவர் டைட்டில் வின்னருக்கு அவர் ரேஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி உங்களோட கேம் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி திவ்யா அங்க டைட்டில் வின்னர் ரேஸ்ல இருக்காங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? அமித் எங்க இருக்காரு? சாண்ட்ரா எங்க இருக்காங்க? அது வந்து அந்த இவங்க சொன்னாங்க சபரில எங்க இருக்கானே தெரியல. சரவண விக்ரம சொன்னாங்க போ நாங்க தான் போனா போதுன்னு போட்டு விட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் ஏதோ நல்லபடியா 2 வாரம் இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம போய் சேருப்போம். ஏன்னா எனக்கு இப்ப கோவலா அப்ப ஆரு கம்ருதினை விட அமித், சாண்ட்ரா, சபரி எதுக்கு மட்டும்தான் ஏதோ ஒண்ணு வெளியில சப்போர்ட் ஆகுது இருக்கு. இவங்களுக்கு வெளியிலயும் சப்போர்ட் இல்ல. அவங்களுக்கு தெரியாது இல்ல வெளியில இல்ல. அவங்களுக்கு நான் சொல்லலாமா, உள்ளேயும் ஒண்ணும் பண்ணல, வெளியிலயும் சப்போர்ட் இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓ அப்படி சொல்றியா? நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத தான் சொல்றேன். சேனல் பண்றாங்க. இப்ப பார்வதி கமருதீனுக்கு ஹேட் ஆகுது இருந்துட்டு வெளியில ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சபரிய வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த பேரை சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. விக்ரம் எல்லாம் இப்ப டோட்டலா ஒரு 2 வீக்ஸா ஒரு பேரே வெளில வர மாட்டேங்குது. இவங்களா எடுத்து ஒரு போட்டோ போட்டு இவங்களா ஒரு நம்ம மேல திட்டுறாங்க. அதுதான் சொல்றேன். சுபிக்ஷா ஜீரோ, சாண்ட்ரா விக்ரமே ஒண்ணும் பண்றது கிடையாது. விக்ரமே தூங்கினுங்கறாரு வந்தீங்க. சோ இவங்க எல்லாரும் வெளியில பெருசா சப்போர்ட் பண்ண மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிச்சாங்க. நல்ல பிளேயர்ஸ் மீன்ஸ் ரொம்ப நல்ல பிளேயர்னு சொல்லல. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ விட ஓரளவு பிரவீனோ இல்ல ஆதிரை கூட ஓகே. எஃப்ஜே கூட விடுங்க. ஆதிரை நறுக்குன்னு போட்டு எல்லாரும் வச்சு வாங்குனாங்க. அவங்க வெளில அனுப்பிச்சாங்க. பிரவீன் சொல்லிட்டேன். கேமி எவ்வளவோ நல்ல பிளேயர்ஸ் வெளில போயிட்டாங்க. சோ இவங்கள வச்சுக்கிட்டு என்னமோ வந்து தேத்தின்னு இருக்காங்க. இது வந்து கிளியர் கட் கமருதீன் தான் வந்துட்டு இந்த வாட்டியோட இது டிடிஎஃப் வின்னர். அவரு டைரக்டா ஃபினாலே, கானா வினோத் ஃபினாலே, திவ்யா ஃபினாலே. மீதி இருக்கிற ஒரு 2 ஸ்பாட், ஒரு 6 பேர் போவாங்க. ஒரு 2 ஸ்பாட்டுக்கு தான் யாருன்னு தெரியல. அது இவங்களா சேனல் பண்ணா சபரி வருவாரு, சுபிக்ஷா வருவாங்க, இல்லனா பார்வதி வருவாங்க. பாப்போம். இல்ல அரோராவதான் கூட்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா அதுவும் இருக்கலாம். சோ பாப்போம் இது எப்படி போகுதுன்னு. உங்களை நாங்க இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறோம். பாய்.